தம்பி கங்க்ராச்சுலேஷன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. எப்படி உங்களால் இவ்வளோ தூரம் மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு, அதை எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? டே மவனே அம்மா தான் சொல்லு உன்னை நைட்டு ஃபுல்லாக முழிக்க வச்சு படிக்க வச்சல, சுக்கு காப்பியெல்லாம் போட்டு கொடுத்தேன். அம்மாவை சொல்கிறா. உன்னோட நெய்ல ஸ்கூலெல்லாம் போய் விட்டுட்டு வந்தல, நான் தானே காரணம். என் பேரை சொல்கிறா, அப்பா பேரை சொல்லு. கனவா அதெல்லாம்? சரி நீங்கள் எப்படியும் பக்கல் கனவு பழிக்கும். நம்ம தம்பி எப்படியும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிடுவான். நம்ம இன்னைக்கு இருக்க பட்டுப்படலாம் அள்ளி போட்டு கட்டி இருக்க நகை நட்டெல்லாம் போட்டு சும்மா ஜொலி டிவியில் தெரியணும். அக்கம் பக்கத்தில் எல்லாரும் நம்ம டிவியில் பார்த்து அப்படியே ஆச்சரியம் பண்ணோம். இவன் பொண்ணுடி எப்படி வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவ பண்ணோம். வயிறு சாப்பிட்டா அவளுக்கு. ஏன் இப்படி சொல்லி அப்பா ஹீரோன்னு அவன் மனசில் பதிய வச்சு அம்மா வில்லின்ற மாதிரி நீ காட்ட பார்க்குறியா? எந்திரியா தூக்கத்தில் கூட நான் என்னை பற்றி பெருமையாக பையன்கிட்ட நீ சொல்ல மாட்டேன்ற. இன்னைக்கு இருக்கு உனக்கு இருடி, இன்னைக்கு பேட்டி எடுத்துகிட்டு போட்டோம். அப்புறம் இருக்க உனக்கு ரூமில் வச்சு கும்மலை என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். ஐயோ கனவுல தானே பேசிட்டு இருந்தேன், உனக்கு எப்படி மாக்கிடுச்சு? நீ தான் தூக்கத்தில் வளர்ற கேஸ் ஆச்சு இல்லையா? நீ பேசுறது எனக்கு எல்லாம் நல்லா கேட்டுருச்சு. அப்போ இத்தனை நாள் எவ்வளோ தூரம் என்ன கழுவி நீ ஊற்றிருப்ப. இருடி அவனை பேட்டி எடுத்துகிட்டு போட்டோம், உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி. மவனே என் கண்ணு என் தங்கம் என் திருடி செல்லம். என்னம்மா இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் போறியா? என்ன புதுசாக எல்லாம் சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு நகை நட்டெல்லாம் போட்டுட்டு எங்கம்மா போகிற? டே இன்னைக்கு ஓ ரிசல்ட்டுடா, 12th ரிசல்ட்டு. என்ன கதை, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? ரிசல்ட் பார்க்கணும்ல, சீக்கிரம் எந்திரி, பேட்டி எடுக்கலாம். நீங்கள் டிவிலேருந்து வருவாங்க, போயிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வா சரியா? ஐயோ ஆரம்பத்துலேருந்து நம்ம நல்லா படிப்போம் இவங்கள்ட்ட பில்டப் கொடுத்தது தப்பாக போச்சு. இவங்க என்ன நம்மள்ட்ட இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறாங்க? எனக்கு தானே தெரியும். பரீட்சை பேப்பரில் எல்லாம் பாட்டாக எழுதி வச்சேன், கதை எழுதி வச்சேன், கொஸ்டின் பேப்பரை திருப்பி எழுதி வச்சேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஸ்கூலில் கொடுத்த மார்க் ஷீட்டில் எல்லாத்துலேயும் 30 80ன்றதும் 90 மாற்றி போட்டு மார்க் இவ்வளோன்னு காமிச்சவங்கள்ட்ட ஏமாற்றிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. இன்றைக்கி ரிசல்ட் வரும், கண்டிப்பாக இவங்களை ஏமாற்ற முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பார்ப்போம், கடவுள் மேலே பாரத்தை போட்டு. எந்திரிச்சு உட்காருடா, அம்மா சொன்ன பேச்சுக்கு மரியாதை கொடுடா. அம்மா அது உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணுமா? தெரியும் எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுவான்னு தெரியும்டா. அதான் நீ அவ்வளோ மார்க் வாங்கிட்டு வந்து காமிச்சிருக்கில்ல அம்மா கிட்ட. நிறையா டைம் ஸ்கூல்லேயே மார்க் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க, அது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க. ரேங்க்லாம் அவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்கேன். ஏன்டா தங்கம் உன்னை பற்றி நீ தெரியும் டீச்சர்லாம். நீ இருடி, நீ போய் ரெடி ஆகிட்டு வா. அம்மா போய் எல்லாம் உனக்கு ஸ்வீட்ஸு பலகாரம் எல்லாம் செஞ்சு வைப்பனா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், பேட்டி எடுக்க வரும்போது அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ சொல்லணும் சரியா? ஃபஸ்ட்டு அம்மா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் சொல்லு, அதுக்கப்புறம் பிரிச்ச டீச்சரை சொல்லு. அதுக்கப்புறம் வேணா உங்கள் அப்பா போனால் போதுன்னு சொல்லி வை சரியா? அம்மா மட்டும் முக்கியமாக விட்டுறாதுடா. அம்மா தான் உனக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்பா சும்மா அப்பா உனக்கு சொல்லுவார், அம்மா அப்படி பண்ணுறாடா இப்படி பண்ணுறாடான்னு சொல்லுவார். நீ நம்பாத, அம்மா உனக்கு எல்லாம் பண்ண வேண்டி தங்கம். அம்மாவை தான் நீ சொல்லணும் சரியா? உங்களை அம்மான்னு சொல்கிறது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்க, நீ என் பிள்ளையே இல்லடா வீட்டை விட்டு வெளிலப்படான்னு சொல்கிறது கூட ஆச்சரியம் இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, பயமாக இருக்கே. நான் இப்போயே போயிட்டு நம்ம ரிசல்ட்டில் நம்ம மாலாக்கா பையன் இருக்க பார்த்தியா, அவன் நம்பரும், நம்ம உங்கள் அத்தை இருக்கா பாரு, உங்கள் அத்தாவோட பொண்ணு அவன் நம்பரும், ப்ளஸ் இன்னும் நம்ம அக்கா நம்பர்லாம் இருக்காங்க பார்த்தியா, எல்லாரும் தான் அப்படியே பில்டப் பண்ணிக்கிறாளுங்க. தன்னோட பையன் நல்லா மார்க் எடுப்பா, தன்னோட பொண்ணு நல்லா மார்க் எடுப்பானே. நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி எல்லா நம்பரையும் வாங்கி வச்சுக்கிறேன் சரியா? எல்லா நம்பரையும் வாங்கி வச்சுட்டு அவங்க எவ்வளோ மார்க்கு ஓ மார்க்கை போட்டு கம்பேர் பண்ணி அவங்க மூஞ்சில் விட்டேறிடுறேன்டா. அப்போ தான் உன்னோட அருமை அவளுக்கு தெரியும். மித்த நேரம்லாம் பார்த்து உன்னை அப்படி சொல்லுவாளுங்க. இன்னைக்கு நீ டிவியில் வர்றதை பார்த்தா வயிறு எரிய போகிறாளுங்க பாரு. மறந்துட்டா பாரு, உங்கள் சித்தப்பா பையன் இருக்கான் பார்த்தியா, அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டாமா. அவன் எப்போவுமே அப்படி தான் எடுப்பானாமா. இந்த டைம் அவன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் வருவேன்னு உங்கள் சித்தப்பா அப்படியே பெருமையாக பீத்திக்கிட்டு இருந்தாருடா. நான் இந்த டைம் என்ன பண்ணுறேன், நீ தான் வருவேன்னு அவர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி இப்போ சொல்ல போகிறேன் பாருப்பா, ஏன் பையன் தான் வருவான் அப்படின்ட்டு. நம்பரை வாங்கி நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம்டா. எல்லாத்துக்கும் இப்போ ஃபோனை போட்டு உங்கள் பையன் என்ன மார்க்குன்னு இப்போ நான் கேட்க போகிறேன். எல்லாரும் என் பையன் மார்க்க கேட்க போகிறாங்க அப்படி நான் பில்டப் அப்படியே காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன், என் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு. ஏமா நீ ஃபோனே பண்ணாதம்மா, அவங்களும் பண்ண வேணாம், ஃபோன் பண்ண எடுக்காத, நீயும் ஃபோன் பண்ணாதம்மா, எதுவுமே நீ சொல்லாதம்மா, வாயை மட்டும் சும்மா இருமா. ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? அதிக பிரசிங்க தானம்மா, சும்மாவே உன்னால் இருக்க முடியாதா? டே நீ கெத்துடா, உனக்கு தெரியாது அதெல்லாம், நான் பார்த்துக்கிறேன். அம்மா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இப்போ எப்படி சொல்கிற மாதிரி என் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி சும்மா கெத்தாக சொல்ல போகிறேன் சரியா? நீ போய் குளிச்சுட்டு வா, நான் புது ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வாய் திறந்து நீ பேசினேன் அப்படின்னா அவளை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் நான் போய் ஃபோன் பண்ணோம். ஐயோ எங்கள் அம்மா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இப்போ எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசிச்சு அப்படின்னா எல்லாரும் அவங்க நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்களே. எங்கள் அம்மா வேறு ஓவராக பில்டப் பண்ணி வைக்குமே. எனக்கு தானே தெரியும் 2 பாடத்தில் புட்டுக்குமா 4 பாடத்தில் புட்டுக்குமான்னு. அது கூட தெரியாமல் எங்கள் அம்மா இவ்வளோ வெகுளியாக இருக்கே. இவங்க படிக்கலன்னு இவங்களை ஏமாற்றி வச்சதுனால